முதுபெரும் தோழர் ஐயா நல்லக்கண் அவர்கள் இயற்கை எழுதினார், காலமானார். அவருக்கு தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நம்முடைய செவ்வணக்கத்தை கண்ணீரோடு தெரிவித்துக் கொள்வோம். எனக்கு எல்லாருக்குமே அவரோடு பேசுவதற்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அவ்வளவு பேரன்பு கொண்டு எங்களை எல்லாம் நேசித்தவர் ஐயா. குறிப்பா என் பிள்ளைகளின் மீது அவ்வளவு ஒரு பாசம், அவ்வளவு வாஞ்சையோடு குழந்தைகளை எப்பொழுது பார்த்தாலும் கொஞ்சக்கூடியவர். அவர் சென்னையில சிஐடி காலனி இல்லத்தில் இருந்த பொழுதும் சரி, இங்க டி நகர் அருகே இருந்த அரசு குடியிருப்பில் இருந்த பொழுதும் சரி, அங்க இப்ப இருக்கக்கூடிய நந்தனம் அரசு குடியிருப்பிலும் சரி, அவரை எப்பொழுதெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பொழுதெல்லாம் போய் பார்ப்பதுண்டு, உரையாடுவது உண்டு, அளவலாவது உண்டு. வீடியோக்களை பார்த்துட்டு அவருடைய உதவியாளர் மூலம் திடீர்னு அலைபேசியில அழைத்து ஏதாவது பேசுவாரு. நான் ஏன் பாஜகவை எதிர்க்கிறேன் என்று நான் எழுதிய புத்தகத்தை அவரிடம் கொண்டு போய் கொடுத்த போது அவ்வளவு மகிழ்ச்சியாக பேசிட்டு இருந்தாரு. அவரை பத்தி நம்ம நிறைய பேசுவோம், இந்த வீடியோ நம்ம நிறைய பேச போறோம். அதுக்கு முன்பாக இந்த தருணத்துல இதை பேசுறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இப்ப பேசாம வேற எப்ப பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் இந்த வீடியோவில் வேறு சில விஷயங்களை நான் பேச இருக்கின்றேன். ஒரு செவ்வணக்க வீடியோவில், ஒரு கண்ணீரஞ்சலி கான ஒரு புகழ்வணக்க வீடியோவில் இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு சிலருக்கு தோணும். ஐயா நிச்சயமா இதை ஐயா ஒருவேளை உயிரோடு இருந்து வேறு இதே போன்றது ஒரு தலைவர்களினுடைய மரணத்தின் பொழுது, ஐயாவுக்கு இணையான ஒரு தலைவரின் மரணத்தின் பொழுது நான் இதை பேசியிருந்தால் இது சரியானதுதான் அப்படின்னு ஐயாவே சொல்லுவாரு. அந்த அடிப்படையில் நான் இன்னைக்கு வேறு சில விடயங்களை இந்த வீடியோவில் பேச இருக்கின்றேன். நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்று சொல்லி வீடியோவுக்குள் செல்கின்றேன். அதாவது இன்னைக்கு ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன், ஜிஆர்டி கல்லூரின்னு சொல்லி திருவள்ளூர்ல ஒரு பார்மசூட்டிக்கல் கல்லூரி. இந்த கல்லூரியில பேச போயிட்ட பொழுது அந்த மாணவ மாணவிகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். லேப்டாப், அரசு கொடுத்த லேப்டாப்பை அந்த கல்லூரியில மொத்தமா கொடுத்துருக்காங்க. அந்த கல்லூரியில கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதற்கு முன்பாக அந்த மாணவ மாணவிகளுக்கு சமூகம் சார்ந்து சில கருத்துக்களை சொல்லி அவர்கள் எப்படி படிக்கணும், எப்படி முன்னேறணும் என்பதை பற்றி பேசிவிட்டு அந்த லேப்டாப்பை கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு அழைச்சிருந்தாங்க. அப்ப நான் பேசிக்கிட்ட பொழுது ஐயா நல்லக்கண்ணுவை பற்றி பேசிக்கிட்ட பொழுது அங்கேயே என் கண் கலங்கிடுச்சு. அப்போ அவர் இறந்த செய்தி எனக்கு தெரியாது. ஏன்னா 1 மணிக்கு மேலதான் அந்த செய்தி வருது. நான் அங்க பேசும்போது ஒரு 11:30 மணி இருக்கும். அப்ப நான் பேசும்போது சொல்றேன், நீங்க யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஓடுறீங்க தெரியுமா? யார் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இயற்கையோடு அவர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு வயது 101. யார் தெரியுமா அவர் என்று கேட்ட போது அங்க இருந்த 2-3 மாணவிகள் நல்லக்கண்ணு என்று சொல்லும் போது உள்ளபடி எனக்கு பரவாயில்ல, நல்லக்கண்ணு ஐயாவை அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலே போயிடுமோன்னு பயந்தேன். அந்த பிள்ளைகள் நல்லக்கண்ணு என்று சொன்ன போது நெகிழ்ந்து போனேன். அப்ப நான் சொன்னேன், அவருடைய போராட்டத்தை, தியாகத்தை அந்த பிள்ளைகள்கிட்ட நான் இன்னைக்கு காலையில் ஒரு 11-12 பேசுறேன் அந்த கல்லூரியில. அவருடைய மீசை மயிர்கள் எல்லாம் வெள்ளையர்களினுடைய சுருட்டுகளால் சுட்டரிக்கப்பட்டன, பொசுக்கப்பட்டன. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. சுதந்திரம் கிடைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது அவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் பட்ட பாடுகள், செய்த போராட்டங்கள், அவருடைய நேர்மைக்கான இது எல்லாம் நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. கொடியன்குளம் கலவரம் உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த கலவரத்தின் பொழுது ஐயாவுடைய மாமனார் மாமாவை வெட்டி படுகொலை செய்கிறார்கள். ஆனால் அப்பொழுதும் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் நின்றார். ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று இல்ல, ஒரு ஒரு நல்லக்கண்ணு என்ற மாமனிதரை, ஒரு பெரும் சுதந்திர போராட்ட தியாகிய, ஒரு கம்யூனிஸ்ட சாதிய வட்டத்திற்குள் அடைத்து விடலாம் என்று யாரேனும் முயற்சி செய்திருப்பார்களே என்று சொன்னார். அந்த முயற்சி எல்லாம் சுக்கா ஒட்டச்சு தூக்கி எரிஞ்சார் அவர். அப்படிப்பட்ட ஒரு மா மேதை, ஒரு மா மனிதர் அவர். பெரும் போராளி அப்படின்னு தான் சொல்லணும்.
இப்போ அவ்வளவு பெரிய பெரும் போராளி 101 வயதில் இன்றைக்கு இயற்கை எழுதியிருக்கிறார். அவருக்கு கொடுத்த கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாய் நிதியை கட்சிக்கே திருப்பி கொடுக்கிறாரு. அரசு கொடுத்த 1 லட்சம் ரூபாய், அம்பேத்கர் விருதோடு கொடுத்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தன் கை காசு ஒரு 5000 ரூபாயை போட்டு அரசு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கே திருப்பி கொடுக்கிறாரு. அரசு வேற சில நிதிகளை என்ன செய்யறாரு, இதுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு. விவசாய சங்கங்கள் இதுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறாரு. இப்படி அரசு நிதி கொடுத்தா அதை அரசுக்கு திருப்பி கொடுத்துறாரு. வேற நிதிகளை விவசாய சங்கங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு. இப்படி அவருடைய தியாகங்களை நம்ம நிறைய அடுக்க முடியும். ஆனா எனக்கு இந்த இடத்துல இன்னைக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்ட கேள்வி நான் இங்க கேட்கலாம்னு நினைக்கிறேன். நல்லக்கண்ணு ஐயா போன்ற மாபெரும் தலைவர்களுக்குள்ள தியாகங்களை செய்த தலைவர்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் பொது வாழ்வி. நல்லக்கண்ணு ஐயாவை நம்ம பேசுறோம். வைகோ அவர்கள் நடையா நடந்திருக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு நடந்திருக்கிறார், எவ்வளவு வழக்குகளை சந்திச்சிருக்காரு, நடைப்பயணங்கள். எழுச்சி தமிழர் திருமாவர்கள் எவ்வளவு போராட்டங்கள், கால்லாம் வீங்கி போயிருக்கு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இடையறாத உழைப்பு 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 உழைப்பு. முத்தமிழர் கலைஞர் எத்தனையோ மாதங்கள் சிறைச்சாலையை சந்தித்து சிறைச்சாலையில வாடியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா புற்றுநோயோடு இந்த மக்களுக்காக போராடினார். இவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட, இவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி, நம்ம எல்லோருக்கும் வழிகாட்டி தந்தை பெரியார். மூத்திர செட்டியோடு சாவதற்கு முன்தினம் வரை ஐயோ அம்மா வழி பொறுக்க முடியலன்னு கத்திக்கிட்டேனாலும் இந்த சமூகத்துக்காக போராடினார். இவர்களெல்லாம் தலைவர்களா? இப்ப இந்த தலைவர்களும் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு தலைமுறை தன் தலைவனை திரையில் தேடிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது வேதனையா இருந்துச்சு. இன்னைக்கு நல்லக்கண்ணை அவருடைய மரணத்தின் பொழுது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வச்சு. அவர் இயற்கை எதிரார் என்ற செய்தி வருவதற்கு முன்பாக நான் கல்லூரியில இதைத்தான் பேசினேன். இன்னைக்கு காலையில நான் பேசுகிற பொழுது இதை சொன்னேன். கல்லூரி மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க எல்லாம் மருந்தாளுநர் கல்விக்காக நீங்கள் பட்டய படிப்பிற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நேரா வண்டி எடுத்துட்டு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வீட்டுக்கு போறேன். போய் நான் கேட்கிறேன், கமல் சார் நீங்க தான் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்றேன். உடம்பு நிலை சரியில்லை, நீங்க மருத்துவம் பார்க்கணும். நான் ஏங்க மருத்துவம் ஆகணும், ஏங்க எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்டாதான் நான் சொல்றேன். கல்லூரியில் அந்த மாணவர்கிட்ட சொன்னேன், இல்ல துணைக்கு பிரகாஷ்ராஜை கூட்டுக்குங்க, ஸ்னேகா மேடத்தையும் கூட்டுக்குங்க. ஏன்னா நீங்க எல்லாம் தானே சினிமால வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல டாக்டரா நீங்க நல்லா நடிச்சிருப்பீங்க, பிரமாதமா இருக்கும் அந்த நடிப்பு. அந்த தாத்தா உடல்நிலை சரியில்லாம பெட்ல கிடந்த தாத்தாவே நீங்க எந்திரிச்சு உட்கார வச்சிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் டாக்டர் நீங்க. எனவே நீங்க தான் வைத்தியம் பார்க்கணும், நீங்க தான் இந்த ஆபரேஷனை பண்ணணும்னு சொன்னா எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் சிரிச்சுதுங்க. ஏன் ஒரு சினிமால நடிகரா நடிச்சதுக்காக போய் ஒரு நடிகர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி அந்த பிள்ளைங்க மனசுல எழுந்துச்சு. அதான் நான் கேட்டேன், சினிமாவில் மருத்துவராக நடித்த ஒருவரிடம் போய் எப்படி சிகிச்சை எடுத்துக் கொள்வது முட்டாள்தனம் என்று உங்களுக்கு தெளிவாக புரிகிறதோ, அந்த புரிதல் சினிமாவில் கதாநாயகனாக நடித்து விட்டார் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே அவரை நாடாள அனுமதிப்பது என்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது மட்டும் ஏன் இந்த புரிதல் இல்லைன்னு கேட்டேன். உங்க வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லை, நீங்க கொண்டு போய் என்ன செய்ய மாட்டீங்க? சினிமால டாக்டரா நடிச்சுட்டு போய் நிக்க மாட்டோம்ல. அப்போ அரசியல் என்பது இது அல்ல, அது மாபெரும் தியாகம், பொது வாழ்வு, போராட்டம். அந்த தியாகத்தின் உச்சமாக இன்றைக்கு நல்லக்கண்ணு ஐயா போன்றவர்கள் நம்ம மத்தியில் வாழ்ந்து அவர் வாழ்ந்த காலத்துல அவனா வாழ்ந்திருக்கிறவங்களே பெருமை. ஏன் இதை இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, இளம் தலைமுறை ஐயா நல்லக்கண்ணு போன்றவருடைய தியாகத்தை, சங்கரையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறைந்தார். நீங்க இந்த கொள்கையில மாறுபடலாம், கம்யூனிச கொள்கையில உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம், விவாதிக்கலாம், அது மாற்றுக்கிறது இல்லை இல்லையா? அப்ப இந்த பெரும் தியாகிகளுடைய வாழ்வை, இவருடைய போராட்டத்தை, இவருடைய பொது வாழ்வை இவர்கள் யாருக்காக போராடினார்கள், எதற்காக போராடினார்கள், என்ன விடயங்களுக்காக போராடினார்கள், அதற்காக இவர்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள் என்ன, இதையெல்லாம் புரிந்து தத்துவத்தின் பால் நின்று அரசியல் செய்ய வேண்டிய ஒரு தலைமுறையாக
அடுத்த தலைமுறை உருவாக வேண்டும். அதுதான் நாம இந்த தலைவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான செவ்வணக்கம், ரெட் சல்யூட் அப்படிமோ இல்லையா? அதுதான் சரியான செவ்வணக்கமாக இருக்கும். அவர்கள் அதைத்தான் விரும்பினார்கள். அவருடைய பேரப்பிள்ளைகள், அவருடைய கொள்ளு பேரன்கள், அடுத்த தலைமுறை அந்த மாதிரி ஒரு சித்தாந்த அரசியலுக்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை என்பது சமூக வலைதளங்களில் போடக்கூடிய போஸ்டில் அல்ல, ஒரு நாள் போய் மாலை மரியாதை வைப்பதில் அல்ல. திரை வேறு, தரை வேறு. திரையில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் அல்ல தி ரியல் ஹீரோஸ். தி ரியல் ஹீரோஸ் என்பது ஐயா நல்லக்கண்ணு மாதிரியான ஆகப்பெரும் ஆளுமைகள் தான் தி ரியல் ஹீரோஸ். அப்ப அந்த மாதிரி சித்தாந்தவாதியாக அல்லது திட்டங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டை ஏற்றம் காண செய்தவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் யார்? இருந்த தலைவர்கள் யார்? இருக்கின்ற தலைவர்கள் யார்? அவர்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் என்ன? அதனுடைய பலம் என்ன? அதனுடைய பலவீனம் என்ன? அதனுடைய போதாமைகள் என்ன? குறைபாடுகள் என்ன? அதனுடைய நிறை குறைகள் என்ன? இதன் மீது நின்று வாதங்களை கட்டி எழுப்பி கட்டமைத்து கருத்து மோதல்களை செய்து நன்கு வாசித்து புதிய புத்தகங்களை தேடி சென்று வாசித்து அப்படியான ஒரு தலைமுறை உருவாகாவா அப்படிங்கிற ஏக்கத்தை இன்னைக்கு நான் அந்த கல்லூரியில வெளிப்படுத்துறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்டயே அதான் சொல்றேன். அப்படியான ஒரு தலைமுறை உருவாகட்டும். கம்யூனிஸ்ட் தத்துவத்தை பற்றி விவாதிப்போம், திராவிட இயக்க சித்தாந்தத்தை பற்றி விவாதிப்போம், RSS சித்தாந்தத்தை பற்றி விவாதிங்க. இதெல்லாம் தான் நம்ம நல்லக்கண்ணு ஐயாவுக்கு செய்யக்கூடிய உண்மையான செவ்வணக்கமாக இருக்கும். அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். நான் வந்து என் உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து அதை நான் வந்து பேசுறேன். அவர் தன்னுடைய உடலை கூட வந்து தானமாக மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார் என்ற செய்தி அறிந்த போது தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதனால் எப்படி இவ்வளவு தியாகத்தோடு வாழ முடியும்? எப்படி வந்து இவ்வளவு கொஞ்சம் கூட வந்து குறைந்தபட்சம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஆசையும் இல்லாமல் ஒரு மனிதனால எப்படி இப்படி வாழ முடியும்? அப்படி வாழ்ந்து சென்ற தலைவர்களுக்கு மத்தியில நாம வந்து நிறைமாத கர்ப்பிணி நடிகனின் பின்னால் ஓடுவதும் அவ்வளவு ஒரு. நான் வந்து ஈஞ்சம்பாக்கத்துல இருந்தேன். அப்போ ஈஞ்சம்பாக்கத்துல இருந்த போது நான் சத்தியம் டிவியில வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டம். எனக்கு முதல் மகள் பிறந்த நேரம் அது. நான் வேலை முடிச்சுட்டு ஒரு நாள் நைட்டு வந்து ஈஞ்சம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கினேன். ஈஞ்சம்பாக்கம் பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு பொதுக்கூட்டம் ஐயா பேசிட்டு இருந்தார். நான் போய் சொன்னேன், ரொம்ப சந்தோஷத்தோட எப்போ வந்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப வாஞ்சியோடு பேசுவார். பேத்தி எப்படி இருக்கா அப்படிங்கிறாரு. நான் வந்து பேத்தியை எடுத்துட்டு வந்து காட்டுறேன், எவ்வளவு நேரம் இருப்பீங்க, நான் கூப்பிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னா. பனி பெய்யுது, பிள்ளைய தூக்கிட்டு வராதீங்க, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்திலும் அப்படி வாஞ்சியை கொட்டியவர். நான் என் மீது மட்டுமல்ல, அவர் எல்லோரின் மீதும். நீங்க யார்கிட்ட கேளுங்களேன், அவரை பத்தி இதை விட அவ்வளவு சொல்வதற்கு அவர்களிடம் செய்திகள் எல்லார் மீதும் அவ்வளவு அன்பு கொட்டினவர் தான் அவர். நான் ஏன் பாஜக எதிர்க்கிறேன் புத்தகம் ரொம்ப குட்டி புத்தகம். நான் கொடுத்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன். சரியா, ஒரு 2 hours 3 hours இருக்கும். எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவருடைய உதவியாளரிடமிருந்து அலைபேசி, ஐயா புத்தகத்தை வாசிச்சுட்டாங்க, சிறப்பா இருக்குனாங்க, வாழ்த்து சொல்ல சொன்னாங்க, பாராட்டினாங்க. ஒரு புத்தகத்தை வாங்கி தூர வைக்கல. அப்பவும் அவர் எங்ககிட்ட கேட்ட கேள்வி, இப்ப என்ன புத்தகம் வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? அவர் அலமாரில் இருக்கக்கூடிய புத்தகங்களை நமக்கு அறிமுகப்படுத்துவார். இந்த புத்தகம் வாசிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா? அப்படியான ஒரு வள்ளியூருக்கு நிகழ்வுகளுக்காக வருகின்ற பொழுது அவர் வந்து விடுதியில தங்கியிருந்தாருன்னா, நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரூம்ல இருக்க மாட்டா, ஐயா எங்க இருக்கீங்க, தோழர் எங்க இருக்கீங்க அப்படின்னா, பாத்ரூம் உட்காந்து அவர் துணி அவர் தான் துவைச்சிட்டு இருப்பார். அவருடைய ஆடையை துவைப்பதற்கு கூட உதவியாளர்களை நாட மாட்டார். அப்படியான ஒரு அப்பழுக்கற்ற வாழ்வு, நிறைவானது ஒரு வாழ்வை வாழ்ந்து ஒரு 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 மனிதர். எல்லாரும் பிறகுதான் ஜாகரம், அது வேற. இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் போட்ட ஒரு பதிவை பார்த்தேன். சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்.
ஐயா நல்லக்கண்ணுவை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர். அப்ப சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றார், முதல் முறையாக எனக்கு அந்த வெற்றி வந்து வழியை தந்ததுங்கிறார். சிபி ராதாகிருஷ்ணன் வென்று விட்டார். அவர் மகிழ்ச்சி அடையணும் இல்ல, அவருக்கு மகிழ்ச்சி அடையல. சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு வெற்றி மகிழ்ச்சியை தராமல் வழியை தருமான வழியை தந்தது. ஏனென்றால் நல்ல கண்ணு போன்றவர்கள் தோற்று விட்டார்களே என்று நான் வருத்தம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு லீடர், ஒரு தலைவர், பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்தியலுக்கு சித்தாந்தத்திற்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு தலைவர் தோற்றுவிட்டார் என்பதற்காக வருந்துகிறார் என்று சொன்னார். நல்ல கண்ணு எவ்வளவு பெரிய லீடர் அப்படிங்கறத அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படியான ஒரு எனக்கு ஒரு கண்ணுக்கு கண்ணாக நான் நல்ல கண்ணுவை பார்க்கிறேன் அப்படிங்கிறதா கலைஞருடைய இது. அவ்வளவு பேரன்பு கொண்டு நேசிப்பார் முத்தமிழன் டாக்டர் கலைஞர். நிறைய நம்ம அவரை பத்தி பேசலாம். வழக்காடி ஆற்று மணல் அள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத எதிர்த்து அப்போ 90 வயதை தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறவருக்கு. 90 வயதை தாண்டிய பிறகு ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக வழக்காடி அதை தடுத்து நிறுத்திய போராளி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் ஒரு கவுன்சிலரா கூட இருந்தது கிடையாது. தட் மீன்ஸ் ஏன் சொல்றேன்னா, மக்கள் தொண்டிற்கு பதவி என்பது ஒரு அது ஒரு கூடுதல் தூள், அவ்வளவுதானே தவிர எந்த பதவியில் இல்லை என்றாலும் அவர் எங்கேயும் இப்படி சொன்னதில்லை, என்னை நீங்க முதலமைச்சர் ஆக்குங்க, நான் அதுக்கப்புறம் எல்லா கிராமத்துக்கும் வரேன்னா சொன்னதில்லை. அவர் முதலமைச்சர் ஆக்காம போ, நீ எம்எல்ஏ ஆக்காம போ, நீ அமைச்சர் ஆக்காம போ, நீ எம்பி ஆக்காம போ, வேலை செஞ்சுக்கிட்டே. எத்தனை வயசு வரைக்கும்? 100 வயது வரையிலும் வேலை செய்தார். இயங்கினார், எழுதினார், வாசித்தார், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தார். முழுவதுமாக முடங்கி போன பிறகு இயற்கை அவருக்கு ஒத்துழைப்பு தர மறுத்த போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சில நாட்கள் தான் அவர் மௌனிக்கப்பட்டாரே தவிர மற்ற நாட்கள் எல்லாம் அவர் இந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தார். இப்படிப்பட்ட ஐயா அவர் வாழ்ந்த காலத்தை நாமும் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி, பெருமை ரொம்ப நிறைவா இருக்கேன். ராஜசேகரன் கௌரா சீதை பதிப்பகம் தெரியும் உங்களுக்கு, என்னுடைய புத்தகத்தை அவங்க தான் பதிச்சாங்க. அவர் பையன் ஜெய் கல்யாணத்தன்னைக்கு என் பொண்ணு நிறை நிலாவை தூக்கி அவர் உச்சி வந்து கொஞ்சி அவர் விளையாண்டது இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. அவ்வளவு அன்பை செலுத்தினவர். அவருக்கு நாம் செவ்வணக்கத்தை செலுத்துவோம். அந்த செவ்வணக்கம் என்பது அவர் வகுத்து தந்த பாதையில் பயணிப்பதாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். கனத்த இதயத்தோடு குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தி. நன்றி. Thank you.